ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த தடவை ஹாஃப் இயர்லியோட क्वेश्चन பேப்பர் எப்படி இருக்க போகுது? ஆல்ரெடி நம்ம ஒரு 3 எக்ஸாம் கொடுத்தாச்சு. மேத்ஸ் கொடுத்தாச்சு, கெமிஸ்ட்ரி கொடுத்தாச்சு, பயாலஜி கோர் சப்ஜெக்ட்ஸ் 3 நம்ம எழுதி இருக்கோம். இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஓரளவு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். நான் புக் பேக்கை மட்டும் படிச்சுட்டு போகணுமா, இல்ல புக் இன் சைடு நான் ஃபோக்கஸ் பண்ணுமா, கம்பல்சரி क्वेश्चंस எங்க இருந்தெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ இந்த 3 தெரிஞ்சா நம்ம பிசிக்ஸ்க்கு கொஞ்சம் அலர்ட் ஆயிடலாம். சோ அதுக்கு இப்ப நான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஹாஃப் இயர்லியில பிசிக்ஸ் பேப்பர் எப்படி எல்லாம் கேட்டிருக்காங்க, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் அது மாறப்போகுது. நான் ஒரு 2 டிஸ்ட்ரிக்ட் பேப்பர் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஒரு பேப்பர் பார்த்த உடனே ஓகே கண்டிப்பா என்னால சென்டம் வாங்க முடியும் தரும், பட் இன்னொரு பேப்பரை டெஃபினட்டா நீங்க பார்த்துட்டு போகணும். அதுக்கு தான் சொல்றேன், இந்த வீடியோவை மிஸ் பண்ணாம அடுத்த ஒரு 5 to 10 மினிட்ஸ் சொல்றத தெளிவா கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க படிக்க ஆரம்பிச்சிடுங்க. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இதுக்கு முன்னாடி பண்ண எக்ஸாம்ஸ்ல நம்ம மிஸ்டேக் என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா, ரிவிஷன் ஒழுங்கா பண்ணிருக்க மாட்டோம், இல்ல புக் இன் சைடு கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணாம விட்டுருப்போம். அந்த தப்ப இந்த எக்ஸாம்ல நம்ம பண்ணக்கூடாது. சோ வி ஹாவ் 2.5 days அதை ப்ராப்பரா யூஸ் பண்ணி பிசிக்ஸ்ல கண்டிப்பா சென்டம் எடுத்தணும். சோ என்ன பண்ணலாம், இங்க பாருங்க. முதல்ல இந்த பேப்பர் பாருங்க. சோ இது வந்து ரீஜனல் டிஸ்ட்ரிக்ட் பேப்பர். இதுல 1 மார்க்கா இருக்கட்டும், அண்ட் அதே மாதிரி வந்துட்டு 2 மார்க்ஸ், 3 மார்க்ஸ், 5 மார்க்ஸ் எல்லாமே ஓரளவு நீங்க ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு. 1 மார்க்ல மட்டும் 2 கொஸ்டின் புக் இன் சைட்ல இருந்து கேட்டிருக்காங்க. லைக் ஒரு கொஸ்டின் புக் இன் சைட்ல, இன்னொன்னு வந்து கொஞ்சம் கிரியேட்டிவா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பாருங்க. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் இங்க கம்பல்சரி இந்த பேப்பர்ல பாத்தீங்க அப்படின்னா கம்பல்சரி கொஸ்டின் வந்துட்டு நமக்கு சாப்டர் 2ல இருந்து கேட்டிருக்காங்க, வால்யூம் 1ல இருந்து. சோ இந்த ப்ராப்ளம் நீங்க ஈஸியா எழுதக்கூடிய ப்ராப்ளம் தான். பட் அதே மாதிரி அடுத்தது பாருங்க, கொஸ்டின் நம்பர் இது 3 மார்க் கம்பல்சரியில பாத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி உங்களுக்கு சாப்டர் 8ல இருந்து கேட்டிருக்காங்க, வால்யூம் 2ல இருந்து இங்க கம்பல்சரி கேட்டிருக்காங்க. ஒரு புக் இன் சைட் கொஸ்டின் இங்க வந்திருக்கு சாப்டர் 5ல இருந்து. சோ இன்ஃப்ராரெட் ரேஸை வந்துட்டு கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு புக் இன் சைட் கொஸ்டின். அதே மாதிரி 5 மார்க்ல இங்க எல்லாமே நீங்க எழுதுற மாதிரி தான் இருக்கு. ரிப்பீட்டடா கேட்ட அதே கொஸ்டின்ஸ் தான் இந்த பேப்பர்லயும் கேட்டிருக்காங்க. இந்த பேப்பர் பொறுத்தவரைக்கும் பிரச்சனையே கிடையாது. பட் ஓகேவா, பட் அதை தாண்டி இப்போ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு அந்த பேப்பர் இருக்கு. நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல இதை ஃபுல்லா சால்வ் பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். அடுத்து இந்த பேப்பர் பாருங்க. இந்த பேப்பர்ல இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் முதற்கொண்டு நிறைய நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத கொஸ்டின்ஸா கேட்டிருக்காங்க. நீங்க டெஃபினட்டா பார்த்துட்டு போக வேண்டிய கொஸ்டின் பேப்பர் இந்த பேப்பரா தான் இருக்க போகுது. ஏன் அப்படின்னா இதே மாதிரி தான் நமக்கு இந்த தடவை பேப்பர் கேட்பாங்க. ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல ஈஸியா கேட்கலாம், பட் மோஸ்ட் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல நம்மள பப்ளிக்ல கொஞ்சம் தயார்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக இந்த பேப்பரை கொஞ்சம் கஷ்டமா செட் பண்ணிடுவாங்க. சோ அதை தாண்டி 1 மார்க் சொன்ன மாதிரி ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டின்ஸ் கேட்கல, கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் கேட்டிருக்காங்க. அண்ட் இதை தாண்டி இங்க பாத்தீங்க அப்படின்னா நிறைய புக் இன் செட் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் நீங்க திங்க் பண்ணி எழுதுற மாதிரி கொஸ்டின். தட் இஸ் இப்ப இங்க பாருங்க, புக் இன் சைட்ல கொரோனா டிஸ்சார்ஜ் கேட்டிருக்காங்க. அண்ட் அதை தாண்டி வந்துட்டு ஸ்கிப் ஏரியா. ஸோ உங்களுக்கு 10th சாப்டர்ல புக் பேக்ல இருக்கக்கூடிய கொஸ்டின் வந்து ஸ்கிப் டிஸ்டன்ஸ், ஆனா இங்க கேட்டிருக்க கொஸ்டின் ஸ்கிப் ஏரியா. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், கவனிக்காம ஸ்கிப் டிஸ்டன்ஸோட ஆன்சரை அப்படியே எடுத்து இங்க எழுதிடுவோம், which is totally wrong. அப்போ இது மாதிரி எல்லாம் கூட உங்களுக்கு இப்போ பேப்பர் வரலாம். 2 நாள் லீவ் முடிஞ்சு வரும்போது கண்டிப்பா பேப்பர் கொஞ்சம் வந்து டஃபா செட் பண்ணலாம். வால்யூம் 1 அண்ட் வால்யூம் 2க்கு ஈக்குவலான மார்க் டிஸ்ட்ரிபியூஷன் தான் இருக்க போது. சம்வேர் நமக்கு கொஞ்சம் செக் வைக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா புக் இன் செட் கொஸ்டினை ஏதோ ஒரு வால்யூம்ல நமக்கு அதிகப்படுத்தலாம். அப்போ வால்யூம் 1 படிக்கிறீங்கன்னா வால்யூம் 1ல கம்ப்ளீட்டா புக் பேக் அண்ட் புக் இன் செட் எவ்வளவு முடியுதோ அதெல்லாம் பாத்துருங்க. அண்ட் அதுக்கப்புறம் வால்யூம் 2ல கம்ப்ளீட் புக் பேக்க பாருங்க, இல்ல வைஸ் வர்சா, உங்களுக்கு எது எப்படி வந்து கன்வீனியன்ட்டா இருக்கோ அப்போ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஹாஃப் இயர்லிக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். சோ அதே மாதிரி இங்க பாருங்க. சோ இந்த பேப்பர்ல கம்பல்சரி கொஸ்டினுமே புக் இன் சைட்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க ஃப்ரம் சாப்டர் 8. ஓகே, 2 மார்க் கம்பல்சரி வந்து உங்களுக்கு இங்க சாப்டர் 8ல இருந்து கேட்டிருக்காங்க. சோ why electron is preferred over எக்ஸ்ரே இன் மைக்ரோஸ்கோப். ஸோ இது எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பை நீங்க எழுதினாலே இட் இஸ் ஆல்மோஸ்ட் வந்துட்டு அதுக்கு ரிலேட்டபிளான கொஸ்டின் தான், அதை மறந்துடாதீங்க. அடுத்தது 3 மார்க் கம்பல்சரிலையும் புக் இன் சைட் கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க ஃப்ரம் சாப்டர் 10. ஸோ இப்போ ரெண்டுமே வால்யூம் 2ல இருந்து கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின், அதுவுமே வந்து புக் இன் சைட் கொஸ்டின். ஸோ மாடுலேஷன் ஹெல்ப்ஸ் டு ரெடியூஸ் ஆண்டனா சைஸ் அண்ட் வயர்லெஸ் கம்யூனிகேஷன் எக்ஸ்பிளைன். இதுவும் வந்து ஒரு புக் இன் சைட் கொஸ்டின் தான். அப்போ இந்த பேப்பர் பார்க்கும்போது உங்களால எவ்வளவு கொஸ்டின்ஸை அட்டென்ட் பண்ண முடியுது அப்படிங்கறத டெஃபினட்டா நீங்க செக் பண்ணும். ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா மறக்காம இந்த பேப்பர் பார்த்துட்டு உங்க ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியை கொஞ்சம் மாத்திக்கோங்க. நம்ம எப்பயும் ரெகுலரா படிக்கிற மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் படிக்கிறோம், அது போய் இந்த மாதிரி ஒரு 2-3 கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டு இதுல இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாம் எனக்கு தெரியுதா அப்படிங்கறத செக் பண்ணிக்கணும். அடுத்து அதே மாதிரி பாருங்க, ஃபைனலி நமக்கு 5 மார்க்லயும் ஓரளவு நமக்கு கொடுத்த மாதிரி லைக் ரெகுலரா கேட்கக்கூடிய ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸும் வந்திருக்கு. பட் செக் வைக்கிற மாதிரி புக் இன் செட் கொஸ்டின்ஸும் இங்க கேட்டிருக்காங்க. சோ தி திங் இஸ் பிசிக்ஸ் பேப்பர் இந்த தடவை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றதை விட கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்டா கேட்கலாம். நீங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியை மாத்திடும். இது மட்டும் தான் நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம். சோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த கொஸ்டின் பேப்பர்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் படிச்சிட்டீங்களா செக் பண்ணுங்க. இந்த கொஸ்டின் பேப்பரை நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஓகே, 9005505
4499. ஸோ இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க, வாட்ஸ்அப் சேனலை ஜாயின் பண்ணுங்க. இந்த பேப்பர் ஒரு தடவை பார்த்துட்டு நீங்க படிக்க ஆரம்பிச்சலாம். அண்ட் ஆல்ரெடி உங்களுக்கு தேவையான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸோட வீடியோவும் அப்லோட் பண்ணியாச்சு. இனி அடுத்தடுத்து ஷார்ட்ஸ்ல டாப் 10 கொஸ்டின்ஸ் எல்லாமே அப்லோட் ஆகிட்டே இருக்க போகுது. பட் அதுக்கு முன்னாடி நான் டெஃபினட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த 3 பேப்பர் எழுதுனீங்க இல்லையா, எப்படி இருந்துச்சு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்? இதே மாதிரி பேப்பர் உங்களுக்கு பப்ளிக்ல கொடுத்தா நீங்க என்ன மார்க் வாங்குவீங்க? மோராலெஸ் நிறைய பேர் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, இதுல எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் பப்ளிக்னும். ஸோ இந்த தடவை நம்ம 70க்கு எழுதும்போது, ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் கெமிஸ்ட்ரியில பயோலாம் சொன்னேன், ஸோ 70க்கு இந்த தடவை நீங்க தாராளமா ஒரு 55 இல்லை 60+ வாங்கிட்டீங்க அப்படின்னா பப்ளிக்ல தாராளமா சென்டம் வாங்கிடலாம். ஸோ பயப்படாதீங்க, இந்த ப்ரிப்பரேஷனை இன்னும் கொஞ்சம் நம்ம மாத்திக்கலாம் பிசிக்ஸ்க்கு. ஸோ தட் நம்ம அடுத்து வர ரிவிஷன் டெஸ்ட்ல எல்லாத்தையுமே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சலாம். ஸோ ஆல் தி பெஸ்ட். மறக்காம உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இந்த 3 எக்ஸாம்ல எப்படி இருந்துச்சு? ஸோ நீங்க வந்துட்டு என்ன மார்க் எதிர்பார்த்து போனீங்க, எதிர்பார்த்த மார்க்குக்கான பேப்பர் தான் வந்துச்சா, அதை கண்டிப்பா நாம தெரிஞ்சுக்கணும். அப்பதான் நாமளும் அடுத்த ஸ்ட்ராட்டஜியா மாற்ற முடியும். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன். வேற என்ன ஹெல்ப் வேணும் அப்படின்னாலும் மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. See you guys in the next video. Bye.